ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. எப்படி இருக்கு நம்மளோட பேக் பிரம்மாண்டமா இருக்குல்ல? ஆமாங்க, நம்மளோட டெய்லரிங் ஷாப் வந்து நல்லபடியா வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 4 நாள் எஃபெக்ட் பண்ணி இந்த ரூம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். இன்னும் 1 டே ஒர்க் இருக்கு. அது அவுட் சைடு தான். உள் சைடு எல்லாமே நம்ம பெயிண்டிங் வந்து முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு வால்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்கிறேன். பார்க்கலாம். அது பெயிண்டிங்கா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கிறேன். சரி பார்ப்போம். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நான் நினைச்சபடி நல்லபடியா வந்து முடிஞ்சிருச்சு. பெயிண்டோட கலரா இருக்கட்டும், அதோட டிசைனா இருக்கட்டும், எல்லாமே பர்சனலா பாத்தீங்கன்னா நான் பார்த்து பார்த்து வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து பக்கத்துல பெயிண்டர் பக்கத்துல நின்று கலர் ஷேடு கூட மாறக்கூடாது அப்படின்றதுக்காக பெயிண்டர் பக்கத்துல நின்று இதை அடிச்சோம்னா நமக்கு என்ன கலர் கிடைக்கும், நான் நினைச்ச அதே கலர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள போட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்தி நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்றோம், மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க ஒரு விஷயத்த வந்து பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கனவா இருக்கும். சோ அந்த கனவெல்லாம் நம்ம கரெக்டா அப்ளை பண்ணணும் இல்லையா? அது பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக நான் 4 நாள் பாத்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே பண்ணல. மிஷின்லாம் தூக்கி ஓரம் கட்டியாச்சு. கூடவே பெயிண்டர்ஸ் கூடவே 24 அந்த அவங்க உள்ள என்ட்ரி ஆகுறாங்கன்னா அந்த அந்த டைமிங்ல இருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூடவே நின்று இந்த ஒவ்வொரு விஷயமே இந்த பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு கூட இந்த இடத்துல இப்படி போட்டுக்கலாம், இந்த இடத்துல இப்படி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து பெயிண்டிங் வேலையை முடிச்சாச்சு. சோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நான் பார்க்கலாம் இந்த ஏரியாவில் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கு அப்படின்றத நான் ஃபுல்லா காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீடியோல ஒரு சில சிஸ்டர்ஸ் மட்டும் கேட்டுருக்கீங்க, இதோட எஸ்டிமேட் சொல்லுங்க சார், நானுமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அவங்களுக்காக நான் எஸ்டிமேட்டும் வந்து அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல கண்டிப்பா ஏதாச்சும் சில மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வால் நான் காட்டினதுனால இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். இந்த வால்ல பாருங்க, இந்த இடம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஃபுல் பேட்டர்னுமே பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் வால்க்கு பாத்தீங்க அப்படின்னா 2 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. 1 டே ஃபுல்லா ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம வந்து கான்ட்ராக்ட் விடல, டெய்லி சேலரி பேஸ்ல தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வாளுக்கு வந்து 1 டே தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ட்ராக்ட்ல விட்டுருந்தோம்னா கண்டிப்பா அப்படியே முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து கலர் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஸ்பாஞ்ச் போட்டு தான் வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து டச் பண்ணி எடுத்தாங்க. ஸோ ஸ்பாஞ்ச் வச்சு தான் டச் பண்ணி எடுத்தாங்க. ஸோ ஃபுல்லா இங்க ஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா டைம் நல்லா எடுத்துச்சு. ஸோ 1 டேக்கு ஒரு ஒர்க்கருக்கு சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 850 வந்து நம்ம ஏரியாவில் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறும். சரியா? 4 டேஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து டோட்டலா இந்த பில்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஒர்க்கர் சார்ஜே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 4 நாளைக்கு 10,200 ரூபாய் ஆச்சு. சரியா? இன்னும் 1 டே வந்து ஒர்க் இருக்கு. அது நம்ம வெளியில தான் ஒர்க் இருக்கு. அது போக வீட்லயும் சின்ன சின்ன ஒர்க் இருக்கு. இந்த ரூம்ஸ்குள்ளயும் பாருங்க, அந்த டோர் லைன் பெயிண்ட் பண்ணல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அவ்வளவுதான். சரியா? ஸோ நமக்கு சேலரி அப்படின்றதே ஒரு பல்க் அமௌண்டா வந்து போயிடும். சரியா? ஓகே, இந்த வால் இப்படிதான் இருக்குது. இதுக்கு போக இதுக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கின சார்ஜ், இந்த இந்த வால்க்கு தான் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடணும், எல்லோ எக்ஸ்ட்ரா வாங்கிடணும். மற்றபடி கிரீன் ஆல்ரெடி நம்ம சுத்தி கொடுத்துருக்கோம், அதே கலர் தான் கொடுத்துருக்கோம். சரியா? ஓகேவா? இந்த வால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதே இந்த சைடு வரலாம். இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நான் லாஸ்ட் வீக்ல காமிச்சிருந்தேன், ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிரீன் தான். ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த லாஸ்ட் எண்ட் இந்த டோர் வரைக்குமே கிரீன் தான். இந்த வால் வரைக்குமே கிரீன் தான் கொடுத்துருக்கும். சரியா? ஏன்னா கிரீன் அப்படின்றது பொதுவாகவே இந்த வீடியோக்காக நல்லா இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக ஸோ அந்த வீடியோக்காக நான் கிரீன் வந்து சூஸ் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரியா? அப்புறமா விண்டோக்கெல்லாம் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒயிட் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்குது, இந்த வால்லையும் ஒயிட் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம வேற ஏதாவது கலர் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு சூட்டா இருக்காதுன்றதுனால ஃபைனலா ஒயிட் சூஸ் பண்ணி ஒயிட்டே கொடுத்துட்டோம். ஸோ இந்த இந்த செட்டப்க்கு பாத்தீங்கன்னா ஒயிட் தான் நல்லா சூட்டும் ஆச்சு. ஸோ டோர்ஸ்க்கு விண்டோஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ஒயிட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னா செல்ஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வால்பேப்பர் ஒட்டியிருந்தோம். ஸோ அந்த வால்பேப்பர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணேன், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டேன். சரியா? இது கடப்பாக்கல்லுக்கு அடிக்கக்கூடிய பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி இது பண்ணிருக்கோம். பட் இது இந்த செல்ஃபோட ஃபைனல் லுக் இதுதான். சரியா? அப்புறமா இந்த பார்டருக்கெல்லாம் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இந்த ரூம்ல பெருசா வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இந்த ரூமோட ஃபுல் வியூ வந்து இப்படிதான் இருக்கு. இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்க ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த இந்த கம்பி எல்லாம் இன்னும் பெயிண்ட் அடிக்கல.
இங்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கல, டோர்ஸ் கடிச்சிருக்காங்க, பட் அந்த கம்பி சைட்லாம் அடிக்கல, அதெல்லாம் இன்னும் அடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரூம் ஃபுல்லா நான் நினைச்ச மாதிரியே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஓகே, அடுத்த செக்ஷன் போலாம். ஸோ அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வால். ஸோ இந்த இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமாக வீடியோஸ் எடுக்கக்கூடிய ஒரு இடம். ஏன் அப்படின்னா இங்கே தான் நல்லா பிரைட்னஸ் இருக்கும். ஐயோ உள்ள இருக்கிறது தெரியுதே, ஒரு நிமிஷம் லாக் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம இந்த வாலுக்கு பண்ணியிருந்தோம்ல மெஜந்தா கலர் இருந்துச்சுல, எனக்கு இந்த வாலுக்கு பண்ற ஐடியா வந்து எப்போனா இந்த வால் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதுக்கு வந்து என்ன மாதிரி கலர் மீதி இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன்ல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பிங்க் தான் நமக்கு அதிகமா மீதி இருந்துச்சு. ஸோ அதனால அதை வச்சே பண்ணியாச்சு. மேல வரைக்குமே பாத்தீங்கன்னா அதே இதுதான் போகுது. லைட்ஸ் ஆஃப் பண்றேன் பாருங்க, மேல வரைக்குமே அந்த பிங்க் நல்ல ஒரு பில்லர் மாதிரியான ஒரு எஃபெக்ட். நல்ல ஹைட் அப்படின்றதுனால இந்த பில்டிங் வந்து சீட்டு போட்டிருந்தாலுமே நல்ல ஹைட் அப்படின்றதுனால இதோட லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம கீழ இருந்து பாக்குறோம் அப்படின்னா இதோட வியூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்கா? ஸோ இதுல பெருசா அவங்க டைம்லாம் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணல. இதுக்கு வந்து டேப்லாம் எதுவுமே விட்டல, ஜஸ்ட் அவங்க மார்க் பண்ணிட்டு அப்படியே பெயிண்ட் மட்டும் அடிச்சாங்க. ஸோ ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல, ஈஸியா முடிஞ்சுட்டு. கீழே இருக்கிற பட்டர்ஃபிளை அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் நம்மளோட கைவண்ணத்தை காட்டுறதுக்காக ஸோ கிச்சனுக்காக நான் வந்து வாங்கி வச்சிருந்தோம். ஸோ அந்த கிச்சன்ல நான் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அந்த மோல்ட வந்து நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது இந்த டைம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணினேன். இப்போ பிளான் பண்ணி கீழே 3 பட்டர்ஃபிளை நானே அதாவது நான் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒர்க்கர்ஸ் வந்தவங்களுக்கு நினைவு வந்துச்சு, அதை விட பெரிய பட்டர்ஃபிளை வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் அதை வச்சு இந்த இது போட்டாங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுதான் என்ட்ரியா இருக்கும். என்ட்ரியில இப்படி ஒண்ணு அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ அப்படியே இங்க இங்க வந்து டீட்டெயில்ஸ் அந்த சவுர் இருக்கு இல்லையா, அதோட கண்டினியூட்டி அப்படியே இங்க வந்து மேல லாக் இருக்கு. ஸோ அவ்வளவுதான். இந்த ரூம்ல வேற ஒன்றும் பெருசா இல்ல. பட் இந்த இடம் தான் மெயின். இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல தான் நான் அதிகமா வீடியோஸ் எடுப்பேன். ஏன்னா இங்க இந்த இடத்துல என்ன எடுத்தோம்னா நிறைய வெளிச்சம் கிடைக்கும். ஸோ அதுக்காகவும் மெயினா இங்க நிறைய வீடியோஸ் எடுப்பேன். நினைச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ரூம்ல போகலாம். இந்த ரூம்ல நிறைய ஸ்பெஷல் இருக்கு. அப்படி டோரை ஓபன் பண்ணிட்டு போலாம். வாங்க அப்படியே உள்ள போலாம். ஓபன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாலு, அதுவும் இதுக்கு காண்டஸ்டா. ஆக்சுவலா நான் இந்த ரூமுக்கு பிளான் பண்ண கலரே இது கிடையாதுங்க. நான் வந்து ஒரு எல்லோ லெமன் எல்லோ மாதிரி பிளான் பண்ணேன். பட் அது அமைஞ்சது இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த இந்த அதாவது ஏன் அப்படின்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் மிஷின்ல தான் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால அதை ரிட்டர்னும் பண்ண மாட்டாங்கன்றதுனால அவங்க வாங்கிட்டு வந்து அதே கலரை நம்ம அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு மாம்பழ கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலர் தான். பட் ஓகே, அடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நான் இதை அடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வாளுக்கு வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா இதவே நம்ம ஃபுல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமா செட் ஆகாது. அதனால இது கான்ட்ராஸ்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த செவுத்தை மட்டும் விட்டு வச்சிருங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு. மறுநாள் இதை நாங்க பிளான் பண்ணி பண்ணணும். எப்படி இருக்கு இந்த ஃபைனல் லுக்? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலா. நான் இந்த இடத்துல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளாக் போடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். பிளாக்குமே இதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கும். நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிக்ஸ் அனுப்புறேன் பாருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் பிக்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இதை வந்து நாங்க ரெடி பண்ணோம். ஆக்சுவலா இந்த கலருக்கு பாத்தீங்கன்னா பிளாக் வால் பண்ணா நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து யோசிக்கலாம் வீட்டுக்குள்ள வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் யோசிக்கலாம். பட் என்னன்னா நம்ம நிறைய கொஞ்சம் இந்த எல்லோ லைட்ஸ்லாம் போட்டிருக்க செட்டப் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் போறோம்னு வைங்களேன். ஸோ அங்க வந்து பிளாக் வந்து அதிகமா இருக்கும். அப்புறமா இந்த கலர் தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த 2 கலருக்குமே நல்ல மேட்ச் ஆகும். இப்போ பிளாக் அப்புறம் பெயிண்டர்ஸ் சொன்னாங்க இல்ல பிளாக் போட்டா கொஞ்சம் வீடு வந்து டிம்மா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படினாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் பண்ணலாம், ஆஷ் நல்லா இருக்கும்ல. பட் இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக் போட்டிருக்கலாம், பட் பிளாக்கை விடவே இது எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஹவ் இஸ் இட்? நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குன்றத. ஓகே, இந்த இடம் பேக்ரவுண்டுக்கெல்லாம் செமையா இருக்கும். கீழே வந்து ஸ்ட்ரைட்டா டைல்ஸ் போறது, சைட்ல வந்து இது இந்த பேட்டர்ன் வந்தது ரெண்டுமே நல்லா ஆக்சுவலா மேட்சிங்கா இருந்துச்சு.
ஸோ அவ்வளோதாங்க. இந்த ரூம்ல பெருசா வேற எதுவும் இல்ல. ஸோ அவ்வளோதாங்க. நம்மளோட டூர் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட டோட்டல் எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளவு ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். கிட்டத்தட்ட நமக்கு இந்த எல்லாமே நமக்கு அனுப்பிடல. பட் பெயிண்டிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து பாத்தீங்க, ஒர்க்கர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 35,000 ஆச்சு எனக்கு. இது ஒரு சில பேருக்கு அதிகமா தெரியலாம், கம்மியா தெரியலாம். நம்ம ஏரியாவில் வந்து ஒர்க்கர்ஸ் எந்த மாதிரி சார்ஜ் வாங்குறாங்களோ அதை பொறுத்து கண்டிப்பா மாறும். பெயிண்ட் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரே காஸ்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நானுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட் அந்த மாதிரி நான் வாங்கல. நான் வாங்கினது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா என்னோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ஊர்ல வந்து ஒருத்தவங்க ஓன் பிராண்டாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பெயிண்டிங் தான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம அக்கா வீட்டுக்கு ஆல்ரெடி அவங்க தான் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களே தான் கூப்பிட்டுருந்தோம். அவங்களே வந்து பெயிண்டிங் எல்லாமே நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அதனால பெயிண்டிங் சார்ஜ் அப்படின்றது மேபி ஒன்னா தான் வரும். சரியா? மற்றபடி ஒரு சில ஏரியாவில் 1000 ருபீஸ்க்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சில ஏரியாஸ்ல 700 750க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஒர்க்கர் சார்ஜ் அப்படின்றது கண்டிப்பா வந்து மாறும். அதை பொறுத்து உங்களுக்கு கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து டோட்டலா எஸ்டிமேட் அப்படின்னு பார்த்தோம்னா 35,000 ஆச்சு. சரியா? ஓகே. இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பொறுமையா பாத்தீங்க, அதற்காக ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் அழகான செட்டப்போட நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.